வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம் நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களிடம் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் இன்று காலை 8 மணி முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கான ஆயத்தமாகிறார்கள். இந்த பணிப்புறக்கணிப்புக்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் பல எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஹம்பாந்தோட்டை எண்ணெய் கிணறுகளை குத்தகைக்கு வழங்குவதை ஆட்சேபித்து பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன. நீதிபதிகள் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் இன்று பதவியேற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புல பகுதியில் உள்ள காணிகள் யாவற்றையும் இந்த மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கேப்பாப்பிலவு பகுதியில் உள்ள காணிகள் அனைத்தையும் அவற்றின் உரிமையாளர்களான மக்களுக்கு வழங்குவதற்கு அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். போருக்கு முன்னரும் அதன் பின்னரும் அங்குள்ள மக்கள் நீண்டகாலமாக மிகுந்த துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராசமந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் பிரதிகளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட சிலருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நீதிபதிகள் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நீதியமைச்சு தீர்மானித்துள்ளது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வு படுகொலை வழக்கை விசாரிக்கும் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமின் உறுப்பினரான நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனின் மெய்ப்பாதுகாவலரான போலீஸ் உத்தியோகத்தர் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளரிடம் நேற்று மாலை எழுத்துமூல கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக நீதி அமைச்சின் செயலாளர் பத்மஸ்ரீ ஜெயமான குறிப்பிட்டார். இதற்கமைய மேல் நீதிமன்ற நீதிபதிகள், நீதவான்கள், மாவட்ட நீதவான்கள், தொழில் நியாயாதிக்க சபைகளின் நீதவான்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இதுதவிர நீதிமன்ற தொகுதிகளின் பாதுகாப்பையும் பலப்படுத்துமாறு சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை நல்லூரில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனின் மெய்ப்பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபர் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் அரியாலை பகுதியில் நேற்று கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் சில நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன. ஹம்பாந்தோட்டை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள எண்ணெய் கிணறுகளை குத்தகை அடிப்படையில் சீனாவுக்கு வழங்குவதற்கு எதிராக இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் தங்களின் கோரிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என பெட்ரோலிய தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் டிஜே ராஜகருணா குறிப்பிட்டார். இதேவேளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கான உடன்படிக்கை ஏற்கனவே அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவிடம் தொடர்பு கொண்டபோது அவர் தெரிவித்தார். இந்த உடன்படிக்கை தொடர்பில் அமைச்சரவையில் இன்று கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை அறிவித்ததைத் தொடர்ந்து நேற்றிரவு முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசைகளை அவதானிக்க முடிந்தது. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதிக மக்கள் கூட்டம் காணப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை முதல் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு தயாராகிறது. இன்று காலை 8 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமந்த ஆனந்த் நேற்று அறிவித்தார். மருத்துவ பீடம் மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளரான ராயன் ஜெயலத்தை கைது செய்ய முற்பட்ட போது ஏற்பட்டிருந்த நிலைமை தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் மருத்துவ பீடம் மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளரை கைது செய்ய முற்பட்ட சந்தர்ப்பத்தில் தமது கடமைகளுக்கு சிலர் இடையூறு விளைவித்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்று அறிவித்திருந்தனர். அம்பாறை கல்முனை தமிழ் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது.
தமிழ் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தலைமையில் கூட்டம் ஆரம்பமாகியது. டெங்கு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் இதனை கட்டுப்படுத்துவதற்கு கல்முனை மாநகர சபை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இதன்போது கூறப்பட்டது. ஒரு முக்கியமான பிரச்சனை டெங்கு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையா போய் கொண்டிருக்குது. நாடு தழுவிய பெரிய பாரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. அப்ப அந்த டைம்ல நீங்கள் அந்த பியூஎல் அவங்களுக்குரிய வசதியை செய்து கொடுக்காம நேரம் உண்மையாது இப்ப ஜனாதிபதி எடுத்த முயற்சியை பிழையாக ஏற்படுத்துற ஒரு முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்துடும். அதாவது ஜனாதிபதி எடுத்த முயற்சியை தடுக்கிற மாதிரி உங்களோட முயற்சி அமைந்திரும். அந்த ஃபியூவல் உரிய டைம்ல அந்த இதுக்குரிய வசதியை செஞ்சு கொடுக்காட்டி அப்ப அவர் இவ்வளவு பெரிய பாதி அளவுல இந்த நாடே பிரளயமா இருக்குது. அந்த டைம்ல நாம அதை செய்யலன்னு சொன்னா அது ஒரு பிள்ளையான இதுக்கு வழிவகுத்திரும். நீங்கள் அந்த ஃபியூவலுக்குரிய வசதியில கொஞ்சம் செய்து கொடுக்குற அளவுல கொஞ்சம் பாருங்க. 3 months ஆஃப் ஃபியூவல் அவங்களுக்கு கிடைக்கலன்றாங்க. நீங்கள் துரிதப்படுத்தும் அந்த டெங்கு தனிய எமோஜால மட்டும் அல்லது சுகாதார திணைக்களத்தால மட்டும் அதை நிப்பாட்டலாது. மாநகர சபையோட ஒத்துழைப்பு மற்றது பிரதேசோட ஒத்துழைப்பு அது மட்டும் இல்ல பொதுமக்கள் எல்லா பேரும் ஒத்துழைப்பும் இருந்தா தான் அது சாத்தியப்படும். கல்முனை தமிழ் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கல்முனை மாநகர ஆணையாளர் கலந்து கொள்வதில்லை என பொதுமக்கள் இதன் போது முறையிட்டனர். மாநகர சபை யாரும் வந்திருக்கிறீங்களா? வர மாட்டாங்க. அப்படித்தான் மாநகர சபை மாநகர சபை வராதால அதுதான் முக்கியம். மாநகர சபை பிரச்சனை எதுவும் இருக்கா? இதனைத் தொடர்ந்து இணைத் தலைவர் கோடீஸ்வரன் கல்முனை மாநகர ஆணையாளருக்கு தொலைபேசியில் தொடர்பு ஏற்படுத்தினார். நீங்க மாநகர சபை ஹலோ, நான் கோடீஸ்வரன் எம்பி ஆயிக்கிறேன். ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கல்முனை சம்பந்தமான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கடிதம் வரலையா? நீங்க கோர்ட் கேஸ் சொன்னாலும் நீங்க 6 ஒரு ஆள் அனுப்பணும் இல்ல. இங்க நீங்க இன்ஜினியர் வரலன்னு சொன்னா 6 வரலன்றாலும் இங்க இருக்கணும் இல்ல. அப்ப நீங்க கூட மாநகர சபைக்குள்ள இந்த கல்முனை இது வரலையா? டவுன் பிரிவு டிஎஸ் ஆபீஸ் வரலையா? நீங்க என்ன கோர்ட்டோ அந்ததோ இந்ததோ அந்த காரணம் சொல்ல வேணாம். நீங்க உடனடியாக விட வரணும். நீங்க கலந்துரையாடல் தொடர்ந்தும் நடைபெற்ற நிலையில் கல்முனை மாநகர ஆணையாளர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான பிரதி அமைச்சர் MSM அமீர் அலி, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி, சமுர்த்தி கடன் வழங்கல், காணி மற்றும் மணல் அகழ்வு தொடர்பில் இன்றைய கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டது. தயவு செய்து வெளியார் இங்கே அத்துமீறி மீன் பிடிக்கவோ அல்லது கடல் அட்டை பெறுவதற்கோ அல்லது களம் மீன் பிடிப்பதற்கோ இடமளிக்க முடியாது. பாதிக்கப்பட்ட வீடு இல்லாத வறிய மக்களுக்கு தான் முன்னுரிமை வருது. ஆனால் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கொடுக்கப்பட்டது 5 லட்சம் ரூபாய் கொடுத்த மேலதிகமாக நீங்கள் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ போட வேண்டுமா இருந்தால் உண்மையிலேயே அது மிகவும் வறிய மக்களுக்கு அல்லது மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது சென்றதாக கூற முடியாது. நாங்க டெண்டர் கோல் பண்றது இன்னென்ன இடத்துல இன்னென்ன மண் இருக்குது தான் கொடுக்கிறோம். சனத்தொகை கணக்கில கொண்டு இந்த மாவட்டத்தில் 66 மதுபான சாலை இருக்கலாம், ஹோட்டல்கள் எல்லாம் நிரப்பி வைக்கலாம் இருக்கு. ஏன் ஏனைய மாவட்டத்தில் இல்லை? அது நீங்க இல்ல நீங்க தானே சொல்றீங்க. நீங்க யாரும் ஒரு ஜிஎஸ்எல்பியாரையோ கச்சேரியாரையோ நீங்க அடையாளப்படுத்துங்க. ஒவ்வொரு தரமும் நீங்களும் கேட்கிறது. ஆனா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. பார்லிமெண்ட்ல போய் நம்ம கெசட் நோட்டிபிகேஷன்ல இருக்கிற லைசன்ஸா குறைத்து போய் குறைஞ்சா ஒரு பிரச்சனை நடக்க போறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மணல் அகழ்வில் ஈடுபடுவதற்கு தனியாருக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதி புதுப்பிக்கப்படக்கூடாது எனவும் இதன்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிராமிய அமைப்புகளுக்கு மாத்திரமே இந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது.
வேலி அழைச்சிட்டாங்க அந்த கிராம மக்களும் ஆட்சிகளும். ஆனா நேற்றிலும் இரவு அந்த வேலையோடையும் குற்றப்பட்டியில் இருந்த நேரவர்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை காலத்துல உருவாகக்கூடாது. இனம் மொழிகள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ச்சியாக குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் ராகேஷ் மற்றும் எழில்மொழியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.